ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்ல சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா எ பார்ட்டிகிள் மூவிங் ஆன் எ சர்க்கிள் த வெலாசிட்டி ஆஃப் 5 மீட்டர் per second and a normal acceleration of 10 meter per second inverse square. Determine the radius of the circle அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ஷார்ட்டா நம்மளுக்கு ஒரு 1 மார்க் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். A particle moving on a circle velocity அப்படின்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்கிறதாவும் அந்த பார்ட்டிகிளுக்கு velocity வந்து v 5 meter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நார்மல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களாப்பா, இந்த சென்டர் பாயிண்டை நோக்கி இருக்கக்கூடிய வெலாசிட்டி அப்படின்றது சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சென்ஷியல் லைனா இருக்கு. அந்த டேஞ்சென்ஷியலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய இதுதான் என்னது, இதுதான் நார்மல் ஆக்சிலரேஷன் அல்லது ரேடிகல் ஆக்சிலரேஷன் இல்ல சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ன்ற ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம்ப்பா. இங்க கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்ப்போமா. v-ன்ற velocity of the particle 5 meter per second கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேஷன் 10 meter per second inverse squared. இது நார்மல் ஆக்சிலரேஷன்னாலும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனாலும் ஒன்று தான். நார்மல் ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் ரேடிகல் ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களாப்பா. ஸோ இந்த இடத்துல ஆர்ன்ற ரேடியஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இங்கே ஃபார்முலா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா p ஸ்கொயர்ட் பை r. ஸோ இந்த இடத்துல ஆர்ன்ற ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா the radius r equal to v squared by ac. Okay, டைரக்டா வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ v squared அப்படின்றதுக்கு 5 squared by ac அப்படின்றது 10. இப்போ 25 by 10 2.5 மீட்டர், சரிங்களாப்பா. இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம 2-3 இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா சர்க்கிள் மோஷன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ சர்க்கிள் மோஷன்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.